அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, 2026 தமிழ்நாடு தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. 234 தொகுதிகளிலும் யார் வேட்பாளராக வரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எகிரிக் கொண்டிருக்கிறது. இவற்றுள் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பும் விருப்பமும் என்னவாக இருக்கிறது என்று பார்க்கலாம். இங்கு 1952 முதல் 1962 வரை இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளர்களே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 1967 நடைபெற்ற தேர்தலில் ஏபி என்று அழைக்கப்படும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஏ பாலசுப்பிரமணியன் வெற்றி பெற்றார். அதன் பின்னர் 1971 ON சுந்தரம் என்பவரும் 1977-80 தேர்தல்களில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் N வரதராஜனும் வெற்றி பெற்றனர். 1984 முதல் முறையாக அதிமுக வேட்பாளர் ஏ பிரேம்குமார் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 1989 கம்யூனிஸ்ட் வேட்பாளர் SA தங்கராஜும், 1991 அதிமுக வேட்பாளர் P நிர்மலாவும் வெற்றி பெற்றார்கள். 1996 திமுக வேட்பாளர் மணிமாறன் வெற்றி பெற்றார். அதன் பின் நடைபெற்ற 2001, 2006, 2011 தேர்தல்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் கே பாலபாரதி 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றார். 2016, 2021 ஆகிய தேர்தல்களிலும் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சி சீனிவாசன் வெற்றி பெற்று தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். திண்டுக்கல் தொகுதி மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்று பலரிடமும் ஒரு கருத்து கணிப்பு நடத்திய போது செயல் வேகமிக்க இளைஞரான வழக்கறிஞர் KKR வெங்கடேஷ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வரவேண்டும் என்று பலரும் தங்கள் விருப்பத்தை தெரிவித்து வருகிறார்கள். நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் 17வது வார்டிலிருந்து ரங்கநாயகி ஏரியாவிலேருந்து பேசுகிறோம். எங்கள் கவுன்சிலர் வெங்கடேஷ் சார் எங்களுக்கான சலுகை எல்லாமே தராரு. எப்படின்னா ரம்ஜானாக இருக்கட்டும், பக்ரீத்தாக இருக்கட்டும், தீபாவளி, பொங்கல் எல்லாமே அவங்க குடும்பத்து மக்கள் மாதிரியே எங்களுக்கான இது எல்லாமே தராங்க. நாங்கள் வைக்கிற கோரிக்கையும் எங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க கேட்டு உடனே அந்த இதையும் எங்களுக்காக செஞ்சு தராங்க. தெருவிளக்கு, இந்த ரோடு போடுறது எல்லாமே நாங்கள் கேட்டோம். அவங்க எங்களுக்கு அந்தந்த சலுகையை உடனே என்னென்ன செய்யணுமோ அந்த ஏற்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. எங்கள் ஏரியாவுக்கு குப்பை வண்டி வரதில்லை. அதுவும் நாங்கள் அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்டாக சொன்னோம். அவங்க அதுக்கடுத்த நாள் மறுநாளே வர மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு மெயினான என்னென்ன சலுகை வேணுமோ அவங்கள்ட்ட போய் நாங்கள் உரிமையாக கேட்குறோம். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் அவரை நினச்சி போய் எல்லாமே சொல்கிறோம். எங்களுக்கு அவர் ஒரு MLAவாக வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். திண்டுக்கல் மாநகராட்சி மன்றத்தில் KKR வெங்கடேஷ் அவர்கள் திண்டுக்கல் 17வது வார்டு உறுப்பினராக சுயேட்சையாக வெற்றி பெற்று பின்னர் திமுகவில் இணைந்து திண்டுக்கல் மாநகராட்சி இளைஞரணி துணை அமைப்பாளராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். திண்டுக்கல் மாநகராட்சியிலேயே ஒரு முன்மாதிரி வார்டாக 17வது வார்டினை மாற்றி காட்டியிருக்கிறார் வெங்கடேஷ். சாலை பராமரிப்பு, குடிநீர் விநியோகம், தெருவிளக்குகள் பராமரிப்பு இவற்றோடு தம் வார்டு மக்களுக்கென்றே ஆம்புலன்ஸ் ஒன்றையும் வாங்கி அவர்களின் அவசர பயன்பாட்டிற்கு வழங்கி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் உள்ளிட்ட பல பண்டிகைகளிலும் தம் வார்டு மக்களை சந்தித்து எண்ணற்ற பரிசு பொருள்களை வழங்கி தம் அன்பையும் சமத்துவ சிந்தனையையும் பகிர்ந்து கொள்கிறார். இதனால் அவரை தம் வீட்டு பிள்ளையாகவே கருதி அன்பு பாராட்டுகின்றனர் திண்டுக்கல் தொகுதி மக்கள். திண்டுக்கல் மாநகராட்சியில் 17வது வார்டு லட்சுமி சுந்தரம் காலனியில் குடியிருப்பவர் அருளானந்தராஜ் நான். இந்த பகுதி கவுன்சிலர் அவர்கள் எங்கள் பகுதிக்கு மிக சிறப்பான பணிகளை செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமான பணி சாலை பணி, மின் விளக்கு பணி அனைத்தையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் தம்பி மருத்துவ உதவி, கல்வி உதவின்னு ஏதாவது எங்கள் மக்கள் போய் கேட்டாங்கன்னா அது உடனே செஞ்சு கொடுக்குறாரு. திருவிழா காலங்களில் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் போன்ற பண்டிகைகளில் எங்களோட சேர்ந்து நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்துகிறாரு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட எங்களோட சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி எல்லாருக்கும் கேக்கு வழங்கி அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடினார். அவர் மேலும் நிறைய பணிகளை எங்கள் பகுதியில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் மாதிரி ஒரு இளைஞர் எங்களுக்கு கிடைச்சதை நாங்கள் பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறோம்.
அவர் இந்த பதவிக்கு திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏ வந்தார்னா இன்னும் நிறைய பணிகளை செய்வார்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆட்டோ ஓட்டுநர்களை அண்ணே என்று அன்போடு அழைத்து உறவு பாராட்டும் வெங்கடேஷ் அவர்களுக்கான சீருடைகளை வழங்குதல், அவர்களது குழந்தைகளின் கல்விக்கு உதவுதல் உள்ளிட்ட பல நற்செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறார். சக மனிதர்களை நேசிக்கும் பரோபகார சிந்தனை மிக்க வெங்கடேஷ் குளிர்காலத்தில் ஆதரவற்ற மனிதர்களுக்கு போர்வைகளை வழங்கி அவர்களது துயர் போக்குதல், இலவச கணினி மையம் அமைத்து அதன் மூலமாக இலவசமாக ஆதார் கார்டு எடுத்துக் கொடுத்தல், வாக்காளர் அடையாள அட்டை திருத்துதல், அரசு உதவிகளை பெற்றுத்தருதல் ஆகியவற்றையும் செய்து வருகிறார். பராமரிப்பின்றி கிடந்த பூங்காவை செப்பனிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு தந்துள்ளார் வெங்கடேஷ். நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ரெங்கநாயகி நகர் 17ஆம் வார்டுலேருந்து பேசுகிறோம். எங்கள் தெருவுக்கு வந்து கவுன்சிலராக இருக்கிற திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்து ஜாதி மதம் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் முஸ்லீமு, கிறிஸ்டின், இந்துக்கள் எல்லா பண்டிகைக்கும் வந்து எங்கள் வீடு தேடி வந்து எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி வந்து பரிசுகள் இதெல்லாம் கொடுத்து எங்களை வந்து ரொம்ப நல்லா இது பண்ணுறாரு, ஊக்குவிக்கிறாரு. அதே மாதிரி இப்போ படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சீட்டு வாங்கி தர்றதுக்கு அவருடைய காலேஜ் அவருடைய அந்த பதவியை வச்சு வந்து நிறைய பிள்ளைகளுக்கு வந்து சீட் வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நிதி உதவி நிறைய செஞ்சுருக்காரு. அவர் வந்து எங்கள் தொகுதிக்கு மட்டும் இல்லாமல் திண்டுக்கலுக்கே எம்எல்ஏ வந்தார்னா இன்னும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அவர் வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே செய்வார். அவர் கவுன்சிலராக மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து எங்கள் கஷ்ட நஷ்டங்களை எல்லாமே வந்து தீர்த்து வைக்கிறாரு. அவர் அது எங்கள் திண்டுக்கல் தொகுதிக்கே அவர் வந்து எம்எல்ஏ வந்தார்னா எங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துரும்ன்ற ஒரு மனசில் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமே வந்துடுச்சு. இப்போ அவர் வந்து கட்டாயம் எம்எல்ஏ வந்துடணும். புகழ்பெற்ற ஒரு தொழிலதிபரின் மகனாக இருந்தாலும் சக மனிதரை நேசித்து எளியவர் பால் அன்பு காட்டி தூய்மையான பொது வாழ்க்கை வாழ்ந்து வரும் வழக்கறிஞர் இளைஞர் KKR வெங்கடேஷ் திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என்பது திண்டுக்கல் தொகுதி மக்களின் பெருவிருப்பமாகவே உள்ளது.